ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். யூடியூப் சேனல் பேர் வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் வந்து இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் பற்றி தெரிஞ்சுக்கங்க. என்னோட யூடியூப் சேனல் வந்து ரயில்வே நியூஸ் அண்ட் vlogs அண்ட் பஸ் நியூஸ் அண்ட் vlogs வந்து எடுத்துட்டு இருக்கேன். வந்து வீடியோஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். வீக்லி வந்து 4 to 5 வீடியோஸ் வந்து இந்தியன் ரயில்வேஸ் நியூஸ் வந்து தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி அதை நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுங்க. ஜூலை 17th வந்திருக்கு ஆக்சுவலாக இது. ட்ரெடிஷ்னலாக வந்து இந்தியன் ரயில்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ட் ப்ரிப்பரேஷன் வந்து 4 ஹவர்ஸ் முன்னாடி தான் வரும். சப்போஸ் 2 மணிக்கு ஒரு ட்ரெயின் கிளம்புதுன்னா 10 மணிக்கு உங்களுக்கு சார்ட் ப்ரிப்பரேஷன் மெசேஜ் ஐஆர்டிசிலேருந்து வரும். ஃபார் தக்கல், ப்ரீமியம் தக்கல், வெயிட்டிங் லிஸ்டான டிக்கெட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு எண்ட் டு எண்ட் ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகுதுன்னா இது வந்து ஒரு 7 to 10 ஹவர்ஸ் சென்னை ட்ரெயின் தான். இந்த ட்ரெயினுக்கு வந்து ஒரு 5 ஹவர்ஸ் முன்னாடியே வந்து 4 ஹவர்ஸ் முன்னாடியே உங்களுக்கு வந்து சார்ட் ப்ரிப்பரேஷன் வந்துடும், இன்க்ளூடிங் ஆல் ஸ்டேஷன்ஸ். இப்போ வாலாஜா, அப்புறம் ஜோலார்பேட்டைக்கெல்லாம் 4 ஹவர்ஸ் முன்னாடியே வந்துடும். இன் சம் ட்ரெயின்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கேரளாவிலேருந்து நியூ டெல்லி போகக்கூடிய கேரளா எக்ஸ்பிரஸில் சேலம் டு நியூ டெல்லி புக் பண்ணியிருந்தாங்கன்னா ரிமோட் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 to 3 ஹவர்ஸ் முன்னாடி, ஆக்சுவலாக 4 ஹவர்ஸ் முன்னாடியே கொடுத்துருவாங்க. பட் தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் முன்னாடி ரிமோட் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்ட் வந்துடும். உங்களுக்கு வந்து என்ன வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கா, இல்லை உங்களுக்கு ரிமோட் லொக்கேஷன் வந்திருக்கா, இல்லை ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்திருக்கா, நீங்கள் போர்ட் பண்ணலாமா கூடாதான்னு. இதுதான் வந்து ஒரு பேசிக் நார்ம்ஸ் இந்தியன் ரயில்வேஸில். இப்போ வந்து லாங் ட்ரெயின்ஸுக்கு வந்து 4 ஹவர்ஸ் முன்னாடி, நான் 2 ஹவர்ஸ் முன்னாடி வந்து உங்களுக்கு சார்ட் ப்ரிப்பரேஷன் லிஸ்ட் வந்துடும். அன்டில் அன்லெஸ் நீங்கள் எண்ட் டு எண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 ஹவர்ஸ் முன்னாடி வந்துடும். ரிமோட் லொக்கேஷன்லேருந்து ட்ராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 ஹவர்ஸ் to 4 ஹவர்ஸ் முன்னாடி உங்களுக்கு வந்து சார்ட் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு மெசேஜாக வந்துடும், ஐஆர்சிடிசின்னு சொல்லி மெசேஜில் இருந்து. கரெக்டாக இனிமேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வேஸில் ஒரு மேஜர் சேஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு ஒரு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். 8 ஹவர்ஸ் முன்னாடியே வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ட்ரெயின்ஸ் டிபார்ட்டிங் பிட்வீன் 5 to 2 PM, 5 மணி காலையிலேருந்து 2 மணி மத்தியானம் வரைக்கும் 9 PM முன்னாடி ராத்திரியே வந்துடும். ஸோ இட் இஸ் அ குட் திங். ஃபார் ட்ரெயின்ஸ் டிபார்ட்டிங் பிட்வீன் 2 PM அண்ட் மிட் நைட் இட் வில் அசைன் 8 ஹவர்ஸ் முன்னாடி. எல்லாமே வந்து 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு சார்ட் ப்ரிப்பரேஷன் ஆகிடும். உங்களுக்கு வந்து ரீசெண்டாக வந்து இன்னொரு அப்டேட்டும் விட்டுருந்தாங்க. ஐஆர்சிடிசியில் வந்து நீங்கள் புக் பண்ணணும்னா ஆதார் எனேபிள்டு இருக்கணும்னு சொல்லி. இது நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த மாதிரி வந்து ஏஜென்ட்ஸ் வந்து போட் வச்சு வெப்சைட் அவங்க பக்கம் டேரக்ட் பண்ணிக்கிறாங்க, கிடைக்க மாட்டேங்குது, டிக்கெட்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுக்கோசரம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு. அதனால இந்த ஆதார் பேஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஏஜென்ட்ஸ் புக் பண்ணணும்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் புக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ 10 to 10:30 வந்து ஏஜென்ட்ஸ் புக் பண்ண முடியாது. 11 to 11:30 வந்து ஏஜென்ட்ஸ் புக் பண்ண முடியாது. இந்த நியூஸை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்டில் போடுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி ஒரு வீடியோ இல்லைன்னா வாரத்தில் ஒரு 4 வீடியோ வந்துடும் உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் அனதர் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.